வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களுக்கு நான் உங்கள் விஜயன் நிருபதுமன் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு மற்றும் பண்பாடு டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ல நம்ம தொடர்ச்சியா ஒரு 4 வகுப்புகள் பார்த்திருக்கோம். அந்த 4வது வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலம் அப்படின்றத பார்த்தோம். ரைட்டா? அந்த சங்க காலத்தினுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சங்க காலத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலத்தினுடைய கால அளவு, இரண்டு புவியியல் பரப்பு. சங்ககாலத்தை பத்தி இப்ப வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது கால அளவு, புவியியல் பரப்பு. 3 சங்ககாலம் பற்றிய குறிப்புகள். 4 முச்சங்கங்கள். 5 முச்சங்கங்கள். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ரைட்டா? இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இது கீழே நம்ம எத்தனை டாபிக் கீழே பார்த்தோம் அப்படின்னா, 3 டாபிக் கீழே பார்த்தோம். தொடக்க கால தமிழ் சமூகத்தையும் பண்பாடையும். ஒன்று, இந்த தொடக்க கால தமிழ் சமூகத்தையும் பண்பாடையும் நம்ம எதன் மூலம் அறிகிறோம் அப்படின்னா, ஒன்று சான்றுகள், 2 திணை சார்ந்த வாழ்க்கை முறை, 3 ஆட்சி செய்தவர்கள். ஆட்சி செய்தவர்கள். இந்த 3 டாபிக்ல நம்ம பார்த்தோம். இந்த 3 டாபிக்ல நம்ம எதை எடுத்தோம் அப்படின்னா சான்றுகள். நல்லா கவனிச்சுங்க. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், சங்க காலத்தை பத்தி அறியக்கூடிய அந்த தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடை பத்தி பார்த்தோம். அதை 3 பிடிச்சிருந்தோம். ஒண்ணு சான்றுகள், திணை சார்ந்த வாழ்க்கை முறை, ஆட்சி செய்தவர்கள். இந்த முதல்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சான்றுகள். ரைட்டா? மொத்தம் எத்தனை வகையான சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா 7 வகையான சான்றுகள் பார்த்தோம். சான்றுகள் மொத்தம் எத்தனை வகையான சான்றுகள் அப்படின்னா 7 வகையான சான்றுகள் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா, 1 இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் என்னென்ன பார்த்தோம்? தொல்காப்பியம், 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியம் அப்படின்றது. 2 கல்வெட்டு சான்றுகள். 3 சுடுமண் களங்கள். 4 தமிழ் மொழி அல்லாத பிற மொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டவர் குறிப்புகள். வெளிநாட்டவர் குறிப்புகள். 4. 5 செப்பு பட்டயங்கள். 6
நாணயங்கள். மொத்தம் எத்தனை பார்த்தோம்னா 7. இந்த சுடுமண் கலங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தொல்லியல் அகழாய்வு சான்றுகள். தொல்லியல் அகழாய்வு சான்றுகள். மொத்தம் 7 வகையான சான்றுகள். சங்காலத்தை பற்றி அறியக்கூடிய சான்றுகள் மொத்தம் 7 பார்த்தோம். 1 இலக்கிய சான்றுகள், 2 இலக்கிய சான்றுகள், 2 கல்வெட்டு, 3 சுடுமண் கலங்கள், 4 தொல்லியல் அகழாய்வு சான்றுகள், 5 தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டு குறிப்புகள், 6 செப்பு பட்டைகள், 7 நாணயங்கள் அப்படின்னு 7 வகையான சான்றுகள் பார்த்தோம். இதுல நம்ம இலக்கிய சான்றுகள் பார்த்தாச்சு, கல்வெட்டு சான்றுகள் பார்த்தாச்சு, சுடுமண் கலங்கள் பார்த்தாச்சு, தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் மொழி அல்லாத பிறமொழி அல்லது வெளிநாட்டவர் குறிப்புகள் அப்படின்றது. போயிடலாமா? கிளாஸ் கொடுப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சான்றுங்க, சங்காலத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகள்ல. ரைட்டா? ஹெட்டிங் என்ன அப்படின்னா தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள். தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அப்படின்றது. இந்த தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சங்காலத்தை பத்தி அறியக்கூடிய தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படி எத்தனை சான்றுகள் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 6 வகையான சான்றுகள் இருக்கு. சிலது உள்ள இன்டர்வியூ போய் எடுத்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 8 வகையான சான்றுகள் எடுக்கலாம். ரைட்டா? தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் மொத்தம் நம்ம எத்தனை பார்க்க போறோம் அப்படின்னா 8 வகையான சான்றுகள் பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்மளுக்கு என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள்ல அர்த்த சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், 2 மகாவம்சம், 3 எரித்திரியன்களின் பெரிஃப்ளஸ், 4 பிளினியின் இயற்கை வரலாறு, 5 தாவரவியல் புவியியல், 6 பியூட்டிங்கேரியன் அட்டவணை, 7 வியன்னாவின் பாப்பிரஸ், 8 ஹிப்போக்ரேட்டஸ் மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போக்ரேட்டஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது. மொத்தம் 8 வகை. இப்ப நம்ம பார்த்ததுல தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல்ல நம்மளுக்கு எத்தனை வகையான சான்றுகள்? 8 வகையான சான்றுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அர்த்த சாஸ்திரம், மகாவம்சம், எரித்திரியன்களின் பெரிஃப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், வியன்னாவின் பாப்பிரஸ், பியூட்டிங்கேரியன் அட்டவணை, ஹிப்போக்ரேட்டஸ் அப்படின்ற ஒண்ணு. இந்த 8 இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப புரியுதா? நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. தொடர்ச்சியான தமிழ் செல்வம் பண்பாடும் அப்படின்றத 3ஆ பிரிச்சிருந்தோம். 1 சான்றுகள், திணை சார்ந்த வாழ்க்கை முறை, ஆட்சி செய்தவர்கள். சான்றுகளை 7 வகையான சான்றுகள் நம்ம பார்த்தோம். 1 இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், சுடுமண் கலங்கள், தொல்லியல் சான்றுகள், வெளிநாட்டவர் குறிப்புகள், தமிழ் மொழி அல்லாதது, செப்பு பட்டயங்கள், நாணயங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய
இலக்கிய சான்றுகள் பார்த்தாச்சு, கல்வெட்டு சான்றுகள் பார்த்தாச்சு, சுருமன் கலங்கள் பார்த்தாச்சு, தொல்லியல் அகராய்வு சான்றுகள் பார்த்தாச்சு. இந்த தமிழ் மொழி அதாவது பிறமொழி சான்றுகள் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம மொத்தம் 8. அதுல முதல்ல இருக்கக்கூடியது அர்த்தசாஸ்திரம், மகாவம்சம், எரித்திரியன் கலையின் 5+, பிலினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், பியூட்டிகேரியன் அட்டவணை, வியனாவின் பாப்பிரஸ், ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்ற ஒண்ணு. ரைட்டா? அப்ப பாத்துக்கலாமா 8 சான்றுகள். நம்மளுக்கு முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா அர்த்தசாஸ்திரம். வாங்க போயிடும். அர்த்தசாஸ்திரம் தெரியுமுங்க. அர்த்தசாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம். இந்த அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா சாணக்கியர் என்ற கௌடில்யர். சாணக்கியர் என்ற கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதினவர். இவர் யார் காலத்தில் சேர்ந்தவர் அப்படின்னா மௌரியர். யார் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா மௌரியர் காலம். இந்த அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் எதை பற்றியது அப்படின்னா பொருளாதாரம், பொருளாதாரம் மற்றும் அரசு நிர்வாக முறை. மிகப்பெரிய ஒரு நூல். அரசுடைய நிர்வாக முறையை பற்றி சொல்லக்கூடியது. சரி, இந்த அர்த்தசாஸ்திரம் நூல்ல அப்படி என்ன சங்கராத்தை பத்தி சொல்லி இருக்கு நம்ம சான்றை எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னா மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த அர்த்தசாஸ்திர நூல்ல சொல்லி இருக்கிறது பாண்டிய காவாலரா. பாண்டிய காவாலரா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா பாண்டியர் காலத்தை பாண்டியர் காலத்து பாண்டியர் காலத்து முத்துக்களையும் கடல் பொருட்களையும் பற்றி குறிப்பிடுகிறது. கடல் பொருட்களையும் பற்றி குறிப்பிடுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப பாண்டிய காவாலரா அப்படின்ற வார்த்தை எந்த நூல்ல காணப்படுது அப்படின்னா அர்த்தசாஸ்திரம். ரைட்டா? பாண்டிய காவாலரா அப்படின்றது எதுல காணப்படுது அப்படின்னா அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூல்ல காணப்படுறது. இதுனா என்ன வார்த்தை அப்படின்னா பாண்டிய காவாலரா. அந்த நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா சாணக்கியர் என்ற கௌடில்யர். யார் காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மௌரியர் காலம். அந்த நூல் எதை பத்தி சொல்லுதா பொருளாதாரம் மற்றும் அரசு நிர்வாக முறை. அந்த நூலை எதை பத்தி சொல்லுதா அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னா பாண்டிய காவாலரா. ரைட்டா? அதாவது பாண்டியர் காலத்தினுடைய முத்துக்களையும் கடற்பொருட்களையும் பற்றி சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரம். அப்ப நம்மளுக்கு 8 சான்றுல முதல்ல முடிச்சாச்சு எது அப்படின்னா அர்த்தசாஸ்திரம். ரைட்டா? பாண்டிய காவாலரா அர்த்தசாஸ்திரம். அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது சான்று. இரண்டாவது சான்று என்ன அப்படின்னா மகாவம்சம். ஓகேவா? தெரியும் போடலாமா? மகாவம்சம் போட்டுருங்க. மகாவம்சம் ஹலோ வணக்கம். ஹலோ சார், நான் கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிடுறேன். சார், நான் கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிடுறேன். ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா வரலாற்று நூல் மகாவம்சம். மகாவம்சம். சரி, கவனிங்க. இந்த மகாவம்சம்ன்ற நூல் எந்த நாட்டினுடைய நூல் அப்படின்னா இலங்கை. இலங்கை நாட்டை சேர்ந்த நூல் மகாவம்சம். அந்த இலங்கை நாட்டுல எதனுடைய வரலாற்றை சொல்றது அப்படின்னா புத்த சமய வரலாறு. புத்த சமயத்தினுடைய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா மகாவம்சம், தீபவம்சம் ரெண்டுமே. இந்த நூலானது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியங்க. மகாவம்சம், தீபவம்சம் இந்த ரெண்டு நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கும்.
அப்ப இரண்டாவது இருக்கக்கூடிய சான்று தான் மகாவம்சம். எந்த நாட்டு நூல் அப்படின்னா இலங்கை நாட்டினுடைய நூல். எந்த வரலாற்றை பற்றி கூறும் அப்படின்னா புத்த சமய வரலாற்றை பற்றி கூறும். இந்த நூல் எந்த மொழியை பற்றி மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ரைட்டா? இந்த நூலை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா வணிகர்களை பத்தி சொல்லுது. வணிகர்களை பத்தி சொல்லுது. அப்படி எந்த வணிகர்களை பத்தி சொல்லுது அப்படின்னா தென்னிந்திய வணிகர்களையும் தென்னிந்தியாவில் இருந்த வணிகர்களையும் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்களையும் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்களையும் பத்தி சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவம்சம். அப்ப இரண்டு தமிழ் மொழி அல்லாத சான்றுகள் பார்த்திருக்கோம். ஒன்று அர்த்த சாஸ்திரம் பாண்டிய காவாரா, இரண்டாவது மகாவம்சம் இலங்கை நாட்டினுடைய புத்த சமய வரலாற்றை கூறக்கூடிய பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல். வணிகர்களை பற்றி கூறுது. அது எந்த வணிகர்கள் அப்படின்னா தென்னிந்திய வணிகர்கள், தமிழ்நாட்டினுடைய வணிகர்கள். மூன்றாவது நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் முக்கியமா இன்னொரு நூல். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் மூன்றாவது கேட்கக்கூடியது. சரி கவனிங்க. இந்த நூல் என்ன மொழியில் எழுதப்படுறா அப்படின்னா கிரேக்க நூல். கிரேக்க நூல். இந்த நூலை எழுதின ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது கிரேக்க நூல். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆனா இந்த நூலை பதிப்பித்தவர் WH ஸ்காவி. இந்த நூலை பதிப்பித்தவர் WH ஸ்காவி. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலை. சரி, இந்த பெரிப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாய்ப்பு. பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு பொருள். கடல் வழிகாட்டி. நீண்ட தூரம் கடல் பயணம் செய்யறவங்க யாரை பயன்படுத்துறாங்க? இந்த பெரிப்ளஸ் அப்படின்றவங்க பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு கடலை பத்தி அனைத்துமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு பொருள். ஓகே, இந்த எரித்திரியன் கடல் அப்படின்றமா எரித்திரியன் கடல். இந்த எரித்திரியன் கடலான எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா செங்கடலை சுற்றி அமைந்துள்ள பகுதிக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா எரித்திரியன் கடல். செங்கடலை சுற்றி அமைந்துள்ள பகுதிக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எரித்திரியன் கடல் அப்படின்றோம். சரி, இந்த எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் நூல்ல யாரை பத்தி சொல்லி இருக்கு அப்படின்னா கவனிங்க, மூவேந்தர்களை பத்தி சொல்லி இருக்கோம். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ்ல மூவேந்தர்களை பத்தி சொல்லி இருக்கோம். யாரு? சேர, சோழ, பாண்டியர்கள். மூவேந்தர்களை பத்தி சொல்லி இருக்கோம். இது போக 3 துறைமுகங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். துறைமுகங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். எந்தெந்த துறைமுகம் அப்படின்னா தொண்டி, கொற்கை, குமரி. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களையும் அவர்களுடைய துறைமுகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது எது அப்படின்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். இந்த நூல் எது அப்படின்னா கிரேக்க நூல். கடல். எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் கடல், கிரேக்கம். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கி. கிரேக்க நூல். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆனா பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா WH ஸ்காவி. பெரிப்ளஸ் அப்படின்னா என்ன பொருள்னா கடல் வழிகாட்டி அப்படின்ற பொருள். எரித்திரியன் கடல் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா செங்கடலை சுற்றி அமைந்துள்ள பகுதி. மூவேந்தர்கள் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். அவங்களை பற்றி குறிப்பிடுது. 3 துறைமுகங்கள் தொண்டி, கொற்கை, குமரி.
பொருள் அப்படின்னா கடல் வழியாட்டின்னு அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா இப்ப கொஸ்டின் அப்படி கேட்கறதே கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துட்டாங்க. ஒண்ணு சரி, ஒண்ணு ரெண்டு சரி, ஒண்ணு மூணு சரி, அல்லது 4 தவறு, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை கண்டறி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வருது. அப்ப எல்லாமே உங்களுக்கு தெளிவா படிச்சிருக்கணும். ரைட்டா? அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எழுதி கொடுத்து நான் சொல்லிடுறேன். ரைட்டா? கண்டிப்பா கொஸ்டின் எப்படி நம்ம அடிக்கலாம், சொல்ற மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் பாராவா படிக்க ஆரம்பிங்க. உண்மையா படிக்கவே படிக்காதீங்க. உண்மையா படிச்சோம்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. சரி, பெரிப்ளஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கடல் வழிகாட்டி. எரித்திரன் பெரிப்ளஸ் எதை பத்தி சொல்லி இருக்கோம் அப்படின்னா, மூவேந்தர்களையும் 3 துறைமுகங்களையும். அந்த துறைமுகங்கள் எது அப்படின்னா தொண்டி, கொற்கை, குமரி அப்படின்றது. அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எது அப்படின்னா, ஆமா எரி. ரைட்டா? எரித்திரன் பெரிப்ளஸ் பார்த்தாச்சு. எரி பிளினியின் இயற்கை வரலாறு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா பிளினியின் இயற்கை வரலாறு. பிளினியின் இயற்கை வரலாறு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. இந்த பிளினியின் இயற்கை வரலாறு எது அப்படின்னா, ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். ரொம்ப முக்கியமான ஒரு நூல் பிளினியின் இயற்கை வரலாறு. ஏன் அப்படின்னா, இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய பலதரப்பட்ட நாடுகள் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா எந்தெந்த பொருள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை, இந்த பொருள் நாங்க இந்த நாட்டோட வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளினியினுடைய இயற்கை வரலாறு. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. ரோமானிய பேரரசுடைய இயற்கை வரலாறு பற்றி குறிப்பிடுது. இந்த ரோமானிய பேரரசானது இந்தியாவுடைய எதன் வணிகத்தில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா மிளகு வணிகம். மிளகு வணிகம். அப்ப பிளினியின் இயற்கை வரலாறு எதை பத்தி சொல்லும் அப்படின்னா, தமிழகத்தினுடைய உடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தை பத்தி சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளினியின் இயற்கை வரலாறு. ரைட்டா? பிளினியுடைய இயற்கை வரலாறு. இந்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறுன்ற நூல்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரோமானிய பேரரசானது தமிழகத்துடன் மிளகு வணிகத்தில் ஈடுபட்டு ரோமானிய பேரரசனுடைய செல்வமே கரைந்ததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மிளகுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்திருப்பாரு. ரைட்டா? அவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருந்திருக்கு. ஓகேவா? ரோமானிய பேரரசோட செல்வமே கரைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிளினியினுடைய இயற்கை வரலாறு எதை வணிகத்தை பத்தி சொல்றா அப்படின்னா, மிளகுனுடைய வணிகம். மிளகு இறக்குமதியால் ரோமானிய பேரரசின் செல்வம் கரைந்தது. ரோமானிய பேரரசின் செல்வம் கரைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோமானியத்திற்கு மிளகு எங்கிருந்து ஏற்றுமதியானது அப்படின்னா தமிழகத்திலிருந்து. தமிழகத்திலிருந்து மிளகு ஏற்றுமதியானது ரோமானிய பேரரசுக்கு. சரி, அதுக்கு இதே பிளினியினுடைய இயற்கை வரலாறு அடுத்து என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமான ஒண்ணு, வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு துறைமுகம் அமைஞ்சிருக்கு. எந்த துறைமுகம் அப்படின்னா ஓசரிஸ். ஓசரிஸ் துறைமுகம். ஓகேவா? ஓசரிஸ் துறைமுகம். இந்த ஓசரிஸ் துறைமுகத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் எத்தனை நாட்கள்ல இந்தியாவை அடையலாம் அப்படின்னா 40 நாட்களில் இந்தியாவை அடையலாம் அப்படின்னு குறிப்பிட்டது எது அப்படின்னா பிளினியின் இயற்கை வரலாறு.
40 நாட்களில் இந்தியாவை அடையலாம். அப்ப பிளீனியனுடைய இயற்கை வரலாறு நூல்ல நம்ம 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒண்ணு, இந்த நூல் என்ன நாட்டுடையது அப்படின்னா ரோமானிய பேரரசு இயற்கை வளம். அந்த இயற்கை வளம் எப்படி கரைஞ்சா அப்படின்னா இந்தியாவினுடைய அதாவது தமிழகத்தினுடைய மிளர் வணிகம் ஈடுபட்டதால கரைந்தது அப்படின்னு சொல்றாங்க. 2வது, வடகிழக்கு ஆப்பிரிக்காவுல ஓசனிஸ் துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகத்துல காற்று சரியா வீசினால் இந்தியாவில் எத்தனை நாள் அடைந்துடலாம் அப்படின்னா 40 நாட்களில் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? 2 விஷயம் பார்த்திருக்கோம். 3வது, இதே பிளீனியனுடைய இயற்கை வரலாற 3வது நமக்கு சொல்லக்கூடியது பக்காரை துறைமுகம். பக்காரை துறைமுகம். இந்த பக்காரை துறைமுகம்ன்றது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போதைக்கு அவர் குறிப்பிட்டு இருக்கிறது கேரளா கடற்கரை. பிளீனியனுடைய இயற்கை வரலாறுல எந்த துறைமுகம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பக்காரை துறைமுகம். இந்த பக்காரை துறைமுகமானது எங்க அமைஞ்சிருச்சுன்னா கேரளாவுடைய கடற்கரை. இது யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா பாண்டியர்கள் கட்டுப்பாடு. பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது இந்த பக்காரை துறைமுகம். ஆனால் இந்த பக்காரை துறைமுகத்தினுடைய தற்போதைய பெயர் தெரியவில்லை. தற்போது என்ன பெயர் விளங்குகின்றது நமக்கு தெரியவில்லை. இந்த 3 விஷயத்தை பத்தி சொன்னது எது அப்படின்னா பிளீனியனுடைய இயற்கை வரலாறு. ஓகேவா? ஒரே பண்ணிடலாமா? அப்படியே கவனிங்க. பிளீனியனுடைய இயற்கை வரலாறு என்ன சொல்லலாம் அப்படின்னா பாயிண்ட் பாயிண்டா எடுத்து போறோம். இவரே பிளீனியனுடைய இயற்கை வரலாறு. இதை தவிர்த்து கொஸ்டின் போகவே முடியாது. ரோமானிய பேரரசுடைய இயற்கை வரலாறு குறித்த நூல். இது தமிழக சங்காரத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா மிளர் வணிகத்தை பத்தி சொல்லுது. சங்க காலத்துல தமிழகத்துல இருந்து மிளகு வந்து இறக்குமதி பண்ணாங்க ரோமானிய பேரரசு. அதனால் ரோமானிய பேரரசுடைய செல்வமே கரைந்தது அப்படின்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வடகிழக்கு ஆப்பிரிக்காவுல ஓசரிஸ் துறைமுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஓசரிஸ் துறைமுகத்துல தென்கிழக்கு பருவக்காற்று சரியா வீசினால் 40 நாட்கள் இந்தியாவை அடையலாம். ரைட்டா? பாய்மர கப்பல். ரைட்டா? காற்று வீசுறத தவிர அந்த பாய்மர கப்பல் அந்த துணியை கட்டினாங்கன்னா காற்று தள்ளி கொண்டாதே விட்டுரும். அப்ப 40 நாட்கள் இந்தியாவை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா பக்காரை துறைமுகம். இந்த பக்காரை துறைமுகம் எங்க அமைஞ்சிருந்தது அவர் குறிப்பிட்டார் அப்படின்னா கேரளாவில் அமைந்திருந்ததா அவர் குறிப்பிட்டார். அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா பாண்டியர்களுடைய கட்டுப்பாடு. ஆனா அந்த பக்காரை துறைமுகம் இப்போதைக்கு என்ன துறைமுகம் அப்படின்றது நமக்கு தெரியல. ரைட்டா? தற்போதைய பேர் தெரியவில்லை. ஓகேவா? அப்ப முடிச்சாச்சா? என்ன முடிச்சிருக்கோம்? அர்த்தசாஸ்திரம் முடிச்சிருக்கோம், மகாவம்சம் முடிச்சிருக்கோம், எரித்திரியன் கதையின் 3+ முடிச்சிருக்கோம், பிளீனியன் இயற்கை வரலாறு முடிச்சிருக்கோம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று பார்த்துருவோம். மிளர் வணிகம். ரைட்டா? மிளர் வணிகம். பிளீனியன் இயற்கை வரலாறு சொல்லியிருக்கிறேன். மிளர் வணிகம். இதே மிளரை பத்தி ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஹிப்போக்ரேட்டஸ். ஹிப்போக்ரேட்டஸ் இவர் யாரு அப்படின்னா மருத்துவத்தின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் தந்தை. இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலிகைகளையும் சில பொருட்களையும் இவர் பயன்படுத்தி மருத்துவ முறையில செயல்படுத்துறாரு. ரைட்டா? இந்தியாவில் கிடைக்கப்படலாம். அதன்படி இவர் எதை பயன்படுத்தினாரு அப்படின்னா இந்தியாவின் மிளகை பயன்படுத்தினார். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மிளகை இவர் பயன்படுத்தினார். அதனால இவர் இந்தியாவுடைய மிளகை என்ன சொல்லி அழைக்கிறார் அப்படின்னா இந்தியாவின் மருந்து, இந்திய மருந்து. இந்திய மருந்து அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப புரியுதா? அப்ப இந்தியாவுடைய மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா ஹிப்போக்ரேட்டஸ். ஓகேவா? ஹிப்போக்ரேட்டஸ். இது மறந்துடலாம். லாஸ்டா பார்த்தோமா 8வது பாயிண்டா பார்த்தோமா ஹிப்போக்ரேட்டஸ் அப்படின்னு இங்கே கொண்டாந்தாச்சு. அப்ப மிளகு சம்பந்தமா 2 பேர் யாரா அப்படின்னா பிளீனியன் இயற்கை வரலாறும் ஹிப்போக்ரேட்டஸ். இந்த இடத்துல முடிச்சிடலாம். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா தாலமியின் புவியியல். 5வது இருக்கக்கூடியது தாலமியின் புவியியல். தாலமியின் புவியியல். இந்த தாலமியின் புவியியல் அப்படின்றது எதை பற்றி சொல்றது அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டில்
இரண்டாம் நூற்றாண்டில் ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு புவியியல் அமைப்பு மற்றும் நிலப்பரம் ஆகியவற்றை மாணவர்களே எழுதி போட்டு நான் சொல்லி தரேன். ஏன்னா கொஸ்டினோட உங்களுக்கு எல்லாமே தெரியும். சும்மா ஷார்ட் நோட்ஸ் எடுத்துலாம் போகாதீங்க, ஒரு வழியா படிக்காதீங்க. அதனால ஒவ்வொரு வாரத்தையும் எழுதி போட்டு தியரிட்டிக்கல் ரீதியா உங்களுக்கு நான் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? தியரிட்டிக்கல் ரீதியாவே நம்ம படிக்கணும். சரி, தாலமியன் புவியியல் இதை பற்றிய நூல் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டில் ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு மற்றும் நிலப்பரம் குறித்த ஒரு நூல். இந்த நூல்ல என்ன குறிப்பிடப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு 4 துறைமுக நகரங்களை பத்தி குறிப்பிடுது. ரைட்டா? 4 துறைமுக நகரங்களை பத்தி சொல்றது எது அப்படின்னா காவிரி பூம்பட்டினம், அடுத்து கொர்க்கை, 3 கன்னியாகுமரி, 4 முசிறி. இந்த 4 துறைமுக நகரங்களை பற்றி சொல்றது தாலமியன் புவியியல். துறைமுக நகரங்களை பற்றி சொல்றது எது அப்படின்னா தாலமியன் புவியியல் அப்படின்றத பாக்குறோம். இத நம்மளுக்கு பார்க்க முடியாது. தாலமியன் புவியியல் அப்படின்றது. சரி, அப்ப அடுத்த சாஸ்திரம் பார்த்தாச்சு, மகாவம்சம் பார்த்தாச்சு, ஆமா எரித்திரையும் பார்த்தாச்சு, பிளினியின் இயற்கை வரலாறு பார்த்தாச்சு, ஹிப்போக்ரட்டிஸ் பார்த்தாச்சு, தாலமியன் புவியியல் பார்த்தாச்சு. ரைட்டா? அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆமா தாவி. ரைட்டா? தாவி பிரிட்டிங்கேரியன் அட்டவணை. அட்டவணை. இந்த பிரிட்டிங்கேரியன் அட்டவணை ஒண்ணுமே கிடையாது, ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம். ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம், மேப். சரி, இந்த பிரிட்டிங்கேரியன்ல எதை சொல்லியிருக்கு அப்படின்னா 2 இடத்தை பத்தி குறிப்பிட்டு இருக்கு. 2 இடத்தை பத்தி குறிப்பிட்டு இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா முசிறி துறைமுகம். இந்த முசிறி துறைமுகத்தை எப்படி குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னா பிரிட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்னா முசிறிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இரண்டாவது இலங்கை தீவு குறிப்பிட்டு இருக்கு. இலங்கை தீவை எப்படி குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னா டாப்ரோபன், டாப்ரோபன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு. அட்டவணை. அப்ப முசிறி துறைமுகத்தை எப்படி குறிப்பிட்டு முசிறிஸ், இலங்கை தீவை எப்படி குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னா டாப்ரோபன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு. சரி, அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா அடுத்து மிக முக்கியமானது ஆமா தாவி, வியன்னாவின் பாப்பிரஸ். வியன்னாவின் பாப்பிரஸ். இந்த வியன்னாவின் பாப்பிரஸ் அப்படின்றது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம். கிரேக்க ஆவணம் சிம்பிளா பார்ப்போம், நல்லா பண்ணுங்க. கிரேக்க ஆவணம் வியன்னாவின் பாப்பிரஸ் அப்படின்றது
அதாவது என்ன அப்படின்னா, இரண்டு வணிகர்களுக்கிடையே நடைபெற்ற ஒரு வணிக ஒப்பந்தமே இது அப்படின்னா வியன்னாவின் பாப்பிரஸ். இரண்டு வணிகர்களுக்கிடையே நடைபெற்ற வணிக ஒப்பந்தம். வணிக ஒப்பந்தத்துக்கு பேரு என்ன? வியன்னாவின் பாப்பிரஸ். சரி, வியன்னான்றது என்னுடைய தலைநகர்? ஆஸ்திரியா. ஆஸ்திரியா தலைநகருடைய வியன்னா. அந்த வியன்னாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்துல தான் இந்த ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தேசிய நூலகத்துல தான் இந்த ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். புரியுதா? அப்ப வியன்னாவின் பாப்பிரஸ்ன்றது என்ன ஆவணம் அப்படின்னா, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே சங்ககாலத்தினுடைய சம்பந்தப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். வியன்னாவின் பாப்பிரஸ் என்ன அப்படின்னா ஒரு வணிக ஒப்பந்தம். சரி, இந்த வணிக ஒப்பந்தம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில தேசிய நூலகத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, வியன்னா. பாப்பிரஸ் அப்படின்னா என்னன்றத பாருங்க. பாப்பிரஸ் பாப்பிரஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டைய எகிப்துல எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பாப்பிரஸ் என்ற ஒரு நாணல் தாள். அதாவது இந்த பாப்பிரஸ் என்ற நாணல், பாப்பிரஸ் என்ற நாணல்ல இருந்துதான் இந்த தாளை தயாரித்து அதோட எழுதி வச்சாங்க. அதனாலதான் இதை பாப்பிரஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாப்பிரஸ் என்ற நாணலில் இருந்து தயாரிக்கப்பட்ட தாள். தயாரிக்கப்பட்ட தாள். நம்ம ஊர்ல சங்ககாலத்துல இதே எழுதுறதுக்கு என்ன பயன்படுத்தணும்? பண ஓலைகள் பயன்படுத்தணும். பண ஓலைகள் பயன்படுத்தணுமா? நம்ம பணமரத்துல இருக்கக்கூடிய பண ஓலைகளை பயன்படுத்தணும். பண ஓலைகள் எடுத்தோட பண ஓலையை எழுதி வச்சிட முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. அந்த பண ஓலையை வெட்டி காய போட்டு அதை அவிச்சு எடுத்து, ரைட்டா, அதற்கு மஞ்சள் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை எழுத முடியும். அதனாலதான் அது உடையாமையும் இத்து போகாமையும் இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய காரணம். அப்ப நம்ம பண ஓலை எழுத பயன்படுத்துறோம். அதே மாதிரி அவங்க பாப்பிரஸ் என்ற நாணல்ல இருந்து தயாரிக்கப்பட்ட தாளை பயன்படுத்துறாங்க. தாளை பயன்படுத்துறாங்க. அதனால அது பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா பாப்பிரஸ். அப்ப வியன்னாவின் பாப்பிரஸ் ஏன் சொல்றோம்னா, பாப்பிரஸ்ன்றது நாணல்ல இருந்து எழுதப்படக்கூடிய தாள். வியன்னா அப்படின்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா, அங்கதான் அந்த வணிக ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தேசிய நூலகத்துல பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு. சரி, இருக்கும் சங்காரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இதுல சங்காரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முக்கியமானது முஸ்லிம் துறைமுகம். முஸ்லிமில் நடைபெற்ற வணிகம். முஸ்லிமில் நடைபெற்ற வணிகத்தை பத்தி சொல்லுது. முஸ்லிமில் நடைபெற்ற வணிகம். அதுபோக ஹெர்மாபோலன் அப்படின்ற ஒரு கப்பல். ஹெர்மாபோலன் ஹெர்மாபோலன் அப்படின்ற கப்பல். இந்த கப்பலானது ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது. அதாவது இங்க அப்படின்னா சங்க காலத்துல தமிழகத்திலிருந்து ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்த கப்பலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெர்மாபோலன். ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி. அப்படி எதை ஏற்றுமதி செய்தது அப்படின்னா தமிழகத்திலிருந்து மிளகு ஏற்றுமதி. மிளகு ஏற்றுமதி. இதை பத்தி இந்த ஹெர்மாபோலனை பத்தியான தகவல்கள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாப்பிரஸ் நூல்ல. புரியுதா? முஸ்லிம்ல நடைபெற்ற வணிகத்தையும் மிளகை பத்தி சொல்லுது. அப்படி மிளகு எங்க இருக்க ஏற்றுமதி ஆச்சு அப்படின்னா சங்க காலத்தில் தமிழகத்திலிருந்து ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி ஆனது. ஏற்கனவே எங்க பார்த்தோம்? ஏற்கனவே எதுல பார்த்திருக்கோம்? டார்வின் மூவியில பார்த்திருக்கோமா? சரி, டிவி இயற்கை வரலாறுல பார்த்திருக்கோமா? மிளகு. அப்ப இந்த ஹெர்மாபோலன்ற கப்பல்ல மிளகு ஏற்றுமதி ஆனது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். புரியுதா? இதுதான் வியன்னாவின் பாப்பிரஸ். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்த்த 8யுமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த சாஸ்திரம் பாண்டிய காவாலரா, மகாவம்சம், வணிகர்கள், எரித்திரியன் கதையின் பெரிப்ளஸ் 3 துறைமுகங்கள், பிலினியன் இயற்கை வரலாறு, மிளகு வணிகம். இதே வியன்னாவின் பாப்பிரஸ் ஹெர்மாபோலன் மிளகு ஏற்றுமதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலினியன் இயற்கை வரலாறு, சாலமியின் புவியியல்,
பியூட்டிங்கேரியன் அட்டவணை முசிரிஸ் மற்றும் இலங்கை தீவு டாட்ராபேன். வியன்னாவின் பாப்புலஸ் ஹெர்மாபோலன் அப்படின்றது. இங்க நம்ம போட்ட ஹிப்போக்ரேட்டஸ் நம்ம எங்க கொண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிலினியன் இயற்கை வரலாறு கீழே கொண்டு வந்து பார்த்துட்டோம். இந்தியாவின் விலங்கு என்ன சொன்னாரு அப்படின்னா இந்திய மருந்து அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? இது எல்லாமே 8 வரலாற்றாளர்கள் மிக முக்கியமானது. இது பள்ளி பாடப்புத்தகம் பிஜி யூஜிடியில இருந்து எல்லாமே எடுத்து உங்களுக்கு ஒட்டுமொத்தம் ஒரே இடத்துல நான் கொடுத்துட்டேன். இதை தாண்டி வெளிநாட்டவர் குறிப்புகளை போறது வாய்ப்பு கிடையாது. அப்படி போனா வேற வெளிநாட்டவர் குறிப்புகள் எதுல காணப்படுது அப்படின்னா மிகப்பெரிய அவரோட குறிப்புகள் காணப்படாது. ஆனால் சங்ககாலத்தை பற்றி சொல்றதோ இல்லையோ இந்திய வணிக முறைகள் அல்லது இந்திய பண்பாட்டு முறைகளை பற்றி சொல்லக்கூடிய வேறு நூல்கள் எது அப்படின்னா மெகஸ்தனிஸோட இந்தியா, ராஜவாலி மகாவம்சம், தீபவம்சம், இலங்கையினுடைய வரலாற்று நூல்கள், தாய்மொழியில் எழுதப்பட்ட நூல்கள், பௌத்த சமய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல்கள். இதெல்லாமே வேறு நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வெளிநாட்டு குறிப்புகள் நம்ம எத்தனை பார்த்தோம்னா 8. அர்த்த சாஸ்திரம் அம்மா எவி தாவி விகி அப்படின்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 8 என்ன அப்படின்னு பெரிய பொருள்லாம் கிடையாது. அம்மா எவி தாவி விகி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அர்த்த சாஸ்திரம் மகாவம்சம் எரித்திரேந்திரனின் பிரிப்ளஸ் பிலினியின் இயற்கை வரலாறு தாரணியின் புவியியல் பியூட்டிங்கேரியன் அட்டவணை வியன்னாவின் பாப்புலஸ் ஹிப்போக்ரேட்டஸ். ஓகேவா? மொத்தம் 8. இந்த 8 நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அப்படியே பழைய ஞாபகத்துக்கு வாங்க. தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் அப்படின்னு நம்ம போட்டோமா? எத்தனையா பிரிச்சிருந்தோம்? 3 பிரிச்சிருந்தோம். இலக்கிய சான்றுகள், திணை சார்ந்த வாழ்க்கை முறை, ஆட்சி விதித்தவர்கள். சான்றுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் 7 வகையான சான்றுகள். இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், சுடுமண் களங்கள், தொல்பொருள் அகழ்வாய்வு சான்றுகள், தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டவர் குறிப்புகள். முடிஞ்சா வெளிநாட்டவர் குறிப்புகள். அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா செப்பு பட்டயங்கள் மற்றும் கடைசி இருக்கக்கூடிய நாணயங்கள். பாத்துக்கலாமா? செப்பு பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள் ஹெட்டிங் போடுங்க. செப்பு பட்டயங்கள். அடுத்த சான்றுகள் செப்பு பட்டயங்கள். சிம்பிளா வரலாம். செப்பு பட்டயங்கள். செப்பு பட்டயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த செப்பு பட்டயங்கள் எதை பற்றி அறிய உதவுது அப்படின்னா மன்னர்கள் செய்த சாதனைகள் அல்லது மன்னர்கள் ஒரு நிலப்பகுதியை யாருக்கு விட்டு கொடுத்தாங்க இந்த உங்களுடைய வரலாற்றுகளை பற்றி அறியக்கூடியதுக்கு நம்மளுக்கு பயன்படுறது பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள். கல்வெட்டு சான்றுகள் எப்படி நம்ம வரலாற்று ஆதாரம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி செப்பு பட்டயங்கள்ன்றது மிகப்பெரிய வரலாற்று ஆதாரங்கள். இந்த செப்பு பட்டயங்களானது எதால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா பொன் மற்றும் செம்பு. செப்பு பட்டயங்கள் எந்த உலகத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னா பொன் மற்றும் செம்பு. எதை பத்தி அறிய உதவுச்சு அப்படின்னா மன்னர்களின் வரலாறு, சாதனைகள், நிலக்கொடைகள், நிலக்கொடைகள் இதை பற்றி அறிய உதவுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள். இந்த செப்பு பட்டயங்களை நம்ம சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 ரீடிங்கா பார்க்க போறோம். 1 செப்பு பட்டயங்கள் என்ன மொழியில் வெளியிடப்பட்டது. 2வது பாண்டியர் கால பட்டயங்கள். பாண்டியர் கால பட்டயங்கள். 3 சோழ கால பட்டயங்கள். சோழ கால பட்டயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப செப்பு பட்டயங்கள் பொன் மற்றும் செம்பால் செய்யப்பட்டிருக்கும். மன்னர்களின் வரலாறு, சாதனைகள், நிலக்குறைகள், அவர்களுடைய பெயர், காலம் எடுத்துக்கலாம். வரலாறு இதை பற்றி அறிய உதவுது.
இதை நம்ம எத்தனை பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3. ஒன்று மொழி, பாண்டியர் கால பட்டயங்கள், சோழர் கால பட்டயங்கள். அப்ப நமக்கு முதல்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னா மொழி. மொழி. செப்பு பட்டயங்களானது என்ன மொழியில் இருந்துச்சு அப்படின்னா 1 பிராகிருதம், 2 வடமொழி, 3 தமிழ். அப்ப பட்டயங்கள் காணப்பட்ட மொழி எது அப்படின்னா பிராகிருதம், வடமொழி, தமிழ். இந்த 3 மொழியில நம்மளுக்கு காணப்பட்டுச்சு. முடிஞ்சு. அடுத்து பாண்டிய கால பட்டயங்கள் அப்படின்னு எடுத்தோம். பாண்டிய கால பட்டயங்கள் ஒரு 4 பட்டயங்கள் பாண்டிய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாண்டிய காலத்துக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. 1 வேலிக்குடி, வேலிக்குடி. 2 தலவாயுரம். 3 சின்னமனூர். 4 சிவகாசி. சிவகாசி. இந்த 4 பட்டயங்களும் பாண்டிய காலத்து பட்டயங்கள். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது சோழ கால பட்டயங்கள். சோழ கால பட்டயங்கள் இவங்களுக்கு ஒரு 4 பட்டயங்கள். 1 திருவிழாங்காடு, 2 கரந்தை, 3 அன்பில் செப்பேடு, 4 கரந்தை. கரந்தை செப்பேடு. ஓகேவா? இவெல்லாம் நம்மளுக்கு செப்பேடுகள் இருக்கக்கூடியது. ஓகேவா? செப்பேடுகள் மூலம் படிச்சிருந்தோம். மொழி பாண்டியர் கால செப்பேடுகள், சோழர் கால செப்பேடுகள். மொழி பிராகிருதம், வடமொழி, தமிழ். பாண்டிய கால செப்பேடுகள் குறிப்பிடக்கூடிய செப்பேடுகள் பின்னாடி அப்புறம் பார்ப்போம். பாண்டியர்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது வேலிக்குடி செப்பேடுகள் யாரை பத்தி சொல்றது, தவாயுரம் யார, சின்னமனூர் யார, சிவகாசி யார, இதை புறமே பின்னாடி நம்ம பார்ப்போம். ரைட்டா? அப்போ பாண்டிய கால செப்பேடுகள் எது அப்படின்னா வேலிக்குடி, தவாயுரம், சின்னமனூர், சிவகாசி. சோழர் கால செப்பேடுகள் எது அப்படின்னா திருவாங்காடு, கரந்தை, அன்பில். சரி, லெய்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் கலந்து எழுதிட்டேன். சாரி. லெய்லன் செப்பேடுகள் இவ்வளவுதான் இது இருக்கக்கூடியது செப்பேடுகள். அடுத்த சான்றுகள் 7வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நாணயங்கள். நாணயங்கள் ஹெட்டிங் போடுங்க. நாணயங்கள். சரி, சங்க காலத்துல நாணயங்கள் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுறது அப்படின்னா சிறவாய்க்குரிய பொருள். சிறவாய்க்குரிய பொருள் நாணயங்கள் பயன்படுத்தப்படுறது. இந்த நாணயங்கள்ன்றது முத்திரை பதித்த நாணயங்கள். நாணயத்துல முத்திரை காணப்பட்டுச்சு. முத்திரை பதித்த நாணயங்கள் காணப்பட்டுச்சு. சரி, இந்த நாணயங்கள்ல மிக பிரபலமா ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. என்ன அப்படின்னா புல்லரி. சாரி, புள்ளியல். சாரி, புள்ளியல். புல்லரின்றது கிராஃபைட்டோட மறுவடிவம். ரைட்டா? டக்குனு அது வந்துருச்சு. புள்ளியல். ஓகேவா? புள்ளியல். நாணயத்துக்கு ஒரு வகையான நாணயத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா புள்ளியன் அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது. கட்டி வடிவிலான கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற நாணயங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா புள்ளியன். நீங்களே பார்த்திருப்போம். சில நாணயம் அப்படின்னா சந்தான நாணயம், பெரிய நாணயம் பேப்பர் எல்லாம் போடுவாங்க. கீழடியில் நாணயம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த நாணயத்தை கூட பாருங்க கட்டியா இருக்கும். அவ்வளவு நாளுக்கு அப்புறம் அந்த நடுவுல பாத்தீங்கன்னா குருவிட்டு இருக்கும். அப்ப அது சிறிய அளவுல கட்டியா இருக்கும், நடுப்பகுதி மேல இருக்கும். ரைட்டா? மேல இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா புளியமுத்து மாதிரி இருக்கும். ரைட்டா? புளியமுத்து மாதிரி இருக்கும். புளியமுத்து எப்படி நடுவுல தடிச்சும் ஒரு இடத்துல சாப்பா இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா புள்ளியன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா?
புள்ளியன். அப்ப புள்ளியன் வார்த்தை மறக்கவே கூடாது, நாணயத்தில் வரக்கூடியது. சரி, தமிழ்நாட்டுல முத்திரை பதித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம். முத்திரை பதித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கொடுமணல், போலி நாயக்கனூர். முத்திரை பதித்த நாணயங்கள் ரோமாபுரி நாணயங்கள். ரோம் நாட்டினுடைய வணிகம் நடைபெற்றது பார்த்தோமா, ரோமாபுரி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஓகேவா, கோயம்புத்தூர். கரூர், மதுரை, அழகன்குளம். மிக முக்கியமான ஒரு ஊர் எது அப்படின்னா அழகன்குளம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ரோமாபுரி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது சமீபத்துல எல்லாம். இங்க மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி தற்போது நடந்துகிட்டு இருக்கு அழகன்குளத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இவ்வளவு நாணயங்கள் புள்ளியன் ஓகேவா, கட்டி எழுதுவான தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களுக்கான பேர். சரி, தொடக்க தமிழ் சமூகம் பண்பாடும் நம்ம மூன்றா பிரிச்சிருந்தோம். ஒன்று சான்றுகள், 7 வகையான சான்றுகளை முடிச்சாச்சு. 7 வகையான சான்றுகளை முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன, திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள். ரைட்டா, சரி, திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள் போயிடலாமா வாங்க.